குமரா, கேக்குதா? எனக்கு அப்பா ரோபோட் வாங்கி தந்துருக்காங்கடா. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிருந்தா. காட்சி 3. மேடையில் ஆதி மற்றும் அவரது நண்பர்கள் ஜோ, ரோசி, குமரன், சாந்தி இவர்களோடு ரோபோவும் பங்கு பெறுகின்றனர். வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க, வந்து ரோபோட்டை பாருங்க. டேய் ஆதி, ரொம்ப அழகா இருக்குடா. பாட்டெல்லாம் பாடணும் ஆதி. ஓ பாடுமே. ரோபோ ஒரு பாட்டு பாடு. ரோபோ, இந்தாங்க செல்லுக்கு சார்ஜ் போடு. நீயே சார்ஜ் போடு. என்னடா ஆதி, ரோபோ இப்படி சொல்லுது? ஏய் ரோபோ, உனக்கு என்ன ஆச்சு? அந்த பாட்டாவது ஆன் பண்ணு. நான் டான்ஸ் பண்ண போகிறோம். நீயே ஆன் பண்ணு. உன்னை எனக்கு வேலை செய்யதான் அப்பா வாங்கி தந்திருக்காங்க. என்னால் சோம்பேறிக்கெல்லாம் வேலை செய்ய முடியாது. ப்ளீஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஜூஸ் ஆகு கொண்டு வா. எனக்கு முதுகு வலிக்கிறது. நீயே ஜூஸ் போட்டு கொடு. எனக்கு முதலில் சார்ஜ் பண்ணு. எனது எனர்ஜி டவுன் ஆகிக்கிட்டே இருக்கு. எனக்கு வேலை செய்யறோம். உனக்கு நான் சார்ஜ் போட மாட்டேன். ஐயோ, ரொம்ப கீழே விழுகிறது. வாங்க நம்ம சார்ஜ் போடுவோம். காட்சி 4. நாடக மாந்தர்கள் ஆதியின் அப்பா மற்றும் ஆதியின் நண்பர்களுடன் ரோபோவும் மேடையில். அப்பா, ஆதி என்னாச்சு? ஏன் இப்படி கூச்சல் போட்டுட்டு இருக்க? அப்பா, எனக்கு இந்த ரோபோட் வேண்டாம். எனக்கு வேலை செய்யாத இந்த சோம்பேறி ரோபோட் வேண்டவே வேண்டாம். என்ன சோம்பேறி ரோபோவா? ஆமாப்பா, இந்த ரோபோ ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பேறியாக இருக்குதுப்பா. ஆதி, சோம்பேறியான உனக்கே பிடிக்கவில்லையா? ஆமாப்பா, சோம்பேறியை யாருக்குமே பிடிக்காதுப்பா. ஆமாப்பா, அம்மா எனக்கு சொல்லி தந்திருக்காங்க. என்னுடைய புத்தகத்தை நானே அடுக்கி வைப்பேன். என்னுடைய துணியை நானே மடித்து வைப்பேன். அம்மாவுக்கும் சிறிய உதவிகள் செய்வேன். நானும் பள்ளி முடித்து வீட்டிற்கு சென்றதும் என்னுடைய யூனிஃபார்ம், ஷூவை எல்லாம் அதனுடைய இடத்தில் வைப்பேன். வெரி குட். நானும் என்னுடைய பாட்டி தாத்தாவுக்கு குடிக்க தண்ணீர் எடுத்து தருவேன். கேட்டியா ஆதி? நீயும் இவர்களை போல் உனது வேலைகளை நீயே செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உன்னையும் யாருக்கும் பிடிக்காமல் போய்விடும். சரி, ரோபோட் எங்கே காண